ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாத்து. சாரி 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 சாரி. சூட்கேஸை வச்சு கால் அடிச்சிட்டு சாரி சொன்னா கால் வலி சரியா போயிடுமா? தப்புதான் சார், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. அது எப்படி தெரியாம நடக்கும்? உங்களுக்கு என்ன கண்ணு புடனேலியா இருக்கு? அப்படியே இருந்தாலும் ஆள் இருக்கிறது தெரிய வேணாம் சார். தெரியாம நடந்துருச்சு சார். என்ன பண்ணணும் இப்ப சொல்லுங்க. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பண்ணிட்டு இப்படி கேள்வி கேட்க கூடாது. ஆள் இருக்காங்களே, சூட்கேஸை வச்சு இடிக்கிறோமே, அவங்களுக்கு கால் வலிக்குமேன்னு யோசிக்க வேணாமா? முதல்ல இந்த சூட்கேஸ் எடுங்க, வேற கேஸ் கொண்டு போய் வைங்க. அண்ணா அண்ணா என்னண்ணா என்ன ஆச்சுண்ணா? டேய், ஒரு சூட்கேஸை வச்சு டமால் என் கால்ல அடிச்சிட்டாருன்னா எடுங்க. முதல்ல சூட்கேஸ் எடுங்க சொல்றேன்ல. எடுக்காதீங்க, வேற இடத்துல கொண்டு போய் வைங்க. எதுக்காக வேற இடத்துல கொண்டு போய் வைக்கணும்? இதுதான் எங்க சீட். ஏங்க, ஒரு ஊரே காலி பண்ணிட்டு போற மாதிரி இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் கூச்ச வண்டியில கொண்டு போகணும். இது பேசஞ்சர் ட்ரெயின்மா. நீங்க 2 பேர் மட்டும் இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்தா மத்தவங்க லக்கேஜ் எல்லாம் தலைமையில வைப்பாங்க. அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணா கோவப்படாதண்ணா. டேய், நான் எல்லாரும் பாக்குறாங்க. இவ்ளோ அநியாயம் பண்றாங்க, எப்பறா கோவப்படாம இருக்க முடியும்? கால்ல வேற அடிச்சிட்டாங்க. சீட்டை தான புக் பண்ணிருக்காங்க, ட்ரெயினையே புக் பண்ணிருக்காங்க. சும்மா வந்து பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க. டேய், அவ்வளவுதான். அன்பு ஒண்ணும் இல்ல, சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். இது என்ன உங்க வீடா? இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. இப்ப உன்கிட்டயும் மாமா கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்மள பார்த்தா எப்படி தெரியுது அவருக்கு? மத்தவங்கள பத்தி யோசிக்காத, சுயநலவாதின்னு தெரியுது. டேய், யார பத்தி சுயநலவாதி? அமைதியா இருங்க சார், போங்க சார். மாமா, உங்களுக்கு எதுவும் தெரியாது மாமா. இருடா. உனக்கு என்ன பிரச்சனை? டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? மரியாதை ப்ளீஸ் விடுங்க, அமைதியா இருங்க. அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க, சும்மா இருங்கண்ணே. ஏன் பிரச்சனை பண்றீங்க? நான் ஏன்டா சும்மா இருக்கணும்? என்னண்ணே பிரச்சனை பண்ணது இவங்க தானே. எதுவும் பேச. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேல. எனக்கு 2 பிரச்சனை இருக்கு. முத பிரச்சனை கால்ல கொண்டு வந்து சூட்கேஸ் டமால் அடிச்சது. ரெண்டாவது, இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அப்ப நம்ம லக்கேஜ் எல்லாம் எங்க கொண்டு வைக்கிறது? நீ யாரு? அவ சொல்றே நீ யாரு? வாங்க மாமா. என்ன பிரச்சனை பாரு. தூக்கி வீசிடுவேன், போடா. சரிப்பா, நான் அப்புறமா கால் பண்றேன். ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆமாப்பா. அண்ணே அண்ணே, அண்ணா உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காரு, வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. யார்கிட்ட சண்டை போடுறாரு? ஏதோ நிறைய பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க பார்க்க டீசென்ட்டா இருக்காங்க. அப்படியா? சரி வா. பிரபு, எனக்கு எல்லாருமா சேர்ந்து பிரிச்சு மேய போறாங்க. நீங்க வைங்க மாமா. இதெல்லாம் தூக்கி வீசுற பாரு. வைங்க மாமா. இவ்ளோ லக்கேஜ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. மாமா, என்ன பிரச்சனை? இங்க பாரு, அதுல இவ்ளோ பெரிய சூட்கேஸ் வச்சு என் கால் அடிச்சிட்டாரு. என்னால வலி தாங்க முடியல, தெரியுமா? அது பரவாயில்லன்னு பொறுத்துட்டு பார்த்தா இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்து புளி மூட்டை மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு மூச்சு முட்டுது. ஏன் இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னு கேட்ட சண்டைக்கு வராங்க. இவன் தான். சண்டைக்கெல்லாம் வரல, ஊருக்கு போக தான் வந்திருக்கோம். இவருதான் புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆகுறாரு. என்ன புரிஞ்சுக்கல? என்ன புரிஞ்சுக்கல? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பிரச்சனை இல்ல? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, பிரச்சனை இல்லன்னு சொல்ற. ஏங்க, அவர்தான் தெரியாம சூட்கேஸ் வச்சிட்டேன்னு சொல்றாருல, அதான் சாரியும் கேட்டுட்டாரு. சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? வேற என்னங்க பண்ண முடியும்? அத தாங்க நாங்களும் கேக்குறோம். சும்மா சும்மா இந்த மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க தான் சும்மா பிரச்சனை பண்றீங்க. ஏங்க, சாரிங்க, நான் அவருக்காக சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம சாரி கேக்குறீங்க? என்னங்க பண்ண முடியும்? இந்த லக்கேஜ் எல்லாம் பார்த்தேல, எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு பாரு. இவ்ளோ லக்கேஜ் கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? டேய், அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள நீ தான பிரச்சனை பண்ணீங்க. நான் என்னடா பிரச்சனை பண்ணேன்? மரியாதை இல்லாம பேசாத. மரியாதை இல்லாம பேசாத. இருங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க இடைஞ்சல் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துறோம். அதெல்லாம் முடியாது. ஏன் சார் அதை எடுத்து வைக்கிற சொல்றாங்களே சார், அப்புறம் என்ன சார் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஓவரா பண்ணாங்க? யார் ஓவரா பண்ணாங்க? முதல்ல என்ன பண்ணீங்க? தூக்கி யாரங்க சொல்லுங்க. தூக்கி சொல்லாதீங்க. ஏய், நீ பேசாத. அவ்வளவுதான். ப்ரோ சாரி இல்ல இல்ல, நாங்க போங்க. நீங்க உட்கார, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரலாம். இரு, நான் பாத்துக்கிறேன். கயல் எங்க வந்தாலும் இவ கூடவே பிரச்சனையும் வரும். இப்ப இங்க வந்திருக்கிற பிரச்சனை இந்த கோவக்காரன் தான். இவனால கயலும் எழிலும் படாத பாடுபட போறாங்க. பாடட்டும் பாடட்டும். நான் வச்சிடுறேன். டேன்பே, நீ போடா, நீ போய் உன் சீட்ல உட்கார் போ. எதுக்கு தேவையில்லாம? தானே நீ போ. ஓகேவா? சரி, நாங்க பாத்துக்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சாரி சாரி. சரிப்பா. சாரி. சரி, நீ போ, நான் போறேன்.